ஹாய் aspirants, இன்னைக்கு த ஸ்டார் அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போறோம். இந்த போயம் 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ மெயின் போயமா இருக்காது. ஸோ மெயின் போயமுக்கு பின்னாடி பேரல் ரீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மெயின் போயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமெட் அப்படின்ற போயமுக்கு பின்னாடி இந்த போயம் இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் அப்படின்ற போயம் படிக்காம யாருமே வந்திருக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே சைல்ட்ஹுட்ல இந்த போயமை படிச்சுட்டு தான் வந்திருப்போம். எல்லாருக்குமே இந்த போயம் ஞாபகம் இருக்கும். ரொம்ப ஈஸியான போயம், இன்ட்ரெஸ்டிங்கான போயம். வாங்க பார்க்கலாம். த ஸ்டார். Twinkle twinkle little star, how I wonder what you are. ஓகே, மினுமினுக்கிற லிட்டில் ஸ்டாரே, நீ எதாவது ஆகியிருக்க, நீ எப்படிப்பட்ட தன்மை உடையன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸான ஒரு கொஸ்டினை முன்னாடி வைக்கிறார். Above the world so high, like a diamond in the sky. ஓகேங்களா? இந்த வேர்ல்ட் விட்டு ரொம்ப உயரத்துல இருக்க ஒரு டைமண்ட் மாதிரி மின்னிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டைமண்ட் நம்ம எங்க வச்சாலும் லைட்டா மினுமினுக்கும் இல்லையா? ஸோ ஒரு டைமண்ட் மாதிரி இந்த ஸ்கைல இருக்க நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர். Then twinkle twinkle little star, how I wonder what you are. திரும்பவும் அந்த லைன்ஸை வந்து சொல்றாரு. திரும்பவும் உன்னை பார்த்து நான் வியக்கிறேன், ஒண்டர் ஆகுறேன், நீ எப்படிப்பட்டவ, தன்மையுடையவ, நீ எதாவது ஆகியிருக்க அப்படின்னு எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? when the blazing sun is born, when he nothing shines upon. ஓகேங்களா? அந்த ஒரு மாதிரி ரொம்ப பிரைட்டா பிளேசிங்கா இருக்கு இல்லையா? அந்த சன் வந்து போனதுக்கு அப்புறமா ஒரு வெளிச்சம் எதுவுமே இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்றாங்க, நத்திங் ஷைன்ஸ் அப்பான், எதுவுமே வானத்துல பார்க்க முடியாதப்போ தென் யூ ஷோ யுவர் லிட்டில் லைட், ட்விங்கிள் ட்விங்கிள் ஆல் த நைட். அப்பதான் நீ உன்னுடைய சின்ன வெளிச்சத்தை வந்து காட்டுவ, அந்த நைட்டு ஃபுல்லாவே ட்விங்கிள் ஆயிட்டு இருப்ப, மினுமினுத்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. தென் அகெயின் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்ற ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டினை வந்து முன்னாடி வைக்கிறாரு. Then the traveler in the dark thanks you for your tiny spark. ஓகேங்களா? ஸோ இப்போ நைட் டைம்ல டிராவல் பண்றதுக்கு அந்த காலத்துல டார்ச் லைட்டோ இல்லை எந்த விதமான ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் இருக்காதுங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த காலத்துலலாம் எதை யூஸ் பண்ணி போயிருப்பாங்கன்னா ஸ்டாரோடைய வெளிச்சத்துல தான், நல்லா நைட் ஸ்கைல பிரைட்டா இருக்கக்கூடிய ஸ்டாரினுடைய பிரைட்டான வெளிச்சத்தை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய பாத்தை வந்து டிசைட் பண்ணி போயிருப்பாங்க. அந்த வெளிச்சத்துல தான் அவங்களுடைய டிராவலை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். தென் த டிராவலர் இன் த டார்க் தேங்க்ஸ் யூ ஃபார் யுவர் டைனி ஸ்பார்க். அந்த டிராவலர் என்ன பண்றாங்களா, இந்த வெளிச்சத்துக்கு அந்த ஸ்டாருக்கு தேங்க்யூ சொல்றாங்க, நன்றி சொல்றதா சொல்றாங்க. ஹி குட் நாட் சீ விச் வே டு கோ இஃப் யூ டிட் நாட் ட்விங்கிள். ஸோ நீ ட்விங்கிள் ஆகலைன்னா அவர் எந்த பாதையில போறதுன்னு அவருக்கு தெரியாமலே போயிருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆத்தர். தென் அகெயின் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்ற கொஸ்டினை ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எதை குறிக்குதுன்னா அந்த ஸ்டாரை பார்த்து அவர் எவ்வளவு ஒண்டர் ஆகுறாரு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா, எவ்வளவு கியூரியஸா இருக்காரு அப்படின்ற அதை ஒரு ஸ்பெசிபிக்கா ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் அந்த லைன்ஸை ரிப்பீட் பண்ணிட்டு வராங்க. In the dark blue sky you keep and often though my curtains keep. ஓகேங்களா? ஸோ கர்டைன்ஸ் கீப்னா ஒன்றும் இல்லை, நீ எங்க இருக்க, கீப்னா வைக்கிறது சொல்லுவோம் இல்லையா? நீ எங்க இருக்கனா டார்க் ஸ்கைல இருக்க, டார்க் ஸ்கைல நல்லா பிரைட்டா இருக்க, நீனு அங்கதான் இருந்துட்டு இருக்கேன். ஆனா சில சமயத்துல என் கர்டைன்ஸ் வந்து எட்டி பாக்குற, கர்டைன்ஸ்னா நம்ம விண்டோஸ்ல வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருப்போம் இல்லையா? அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு எட்டி பாக்குற மாதிரி. ஓகேங்களா? சொல்லுங்க. இப்ப நம்ம ஸ்க்ரீனை தள்ளிட்டு பார்த்தா நமக்கு ஸ்கை தெரியும் இல்லையா? நம்ம ஸ்டார்ஸை பார்ப்போம் இல்லையா? அதுதான் இப்படி மாதிரி சொல்றாரு நம்ம போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டார் வந்து எட்டி பாக்குற மாதிரி சொல்றாங்க இங்க. For you never shut your eye till the sun is in the sky. ஓகேங்களா? Twinkle twinkle little star, how I wonder what you are. ஓகேங்களா? அந்த நைட்டு ஃபுல்லா நீ வந்து கண்ணை மூடவே மாட்ட. ஓகேங்களா? ஸோ நீ ட்விங்கிள் ஆகிக்கிட்டே தான் இருக்க அப்படின்றதா சொல்றாங்க. till the sun is in the sky. சன் வந்து திரும்பவும் மறுநாள் காலையில சன் வர்ற வரைக்குமே நீ ட்விங்கிள் ஆகிக்கிட்டே தான் இருக்க, கண்ணை மூடாம அப்படின்னு சொல்றாங்க. Then as your bright and tiny spark lights the traveler in the dark. ஓகேங்களா? திரும்பவும் அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அவனுடைய டைனி ஸ்பார்க்கால டிராவலர் போகிறதுக்காக அவங்களுடைய பாத்தை வந்து நீ லைட் அப் பண்ற அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. though I know not what you are, twinkle twinkle little star. ஆனாலும் எனக்கு தெரியல. ஓகேங்களா? நீ யாரு, நீ எப்படிப்பட்ட தன்மையுடையவங்க, நீங்க எதால மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இது வரைக்குமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. twinkle twinkle little star, twinkle twinkle little star, how I wonder what you are. ஸோ இந்த போயம் எழுதினவங்க ஜான் டெய்லர். ஓகேங்களா? ஸோ போயம் பார்த்தாச்சு. போயம்கான போய்டிக் டிவைசஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்க, லைக் அப்படின்ட்டு லைக் ஆஸ் ஸோ லைக் அப்படின்ற ஒரு 3 வேர்ட்ஸை டைரக்டாவே அந்த போய்டிக் லைன்ஸ்ல யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு திங்ஸை இன்னொரு திங்ஸோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா சிமிலி அப்படின்னு சொல்லுவோம். தென் பாருங்க, ரிட்டோரிக்கல் கொஸ்டின். ஓகே, ரிட்டோரிக்கல் கொஸ்டின்னா என்ன? ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, ஆனா அதுக்கான ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் போற போக்குல அவங்களே வந்து ஒரு கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதான் ரிட்டோரிக்கல் கொஸ்டின் சொல்றோம். இங்க என்னன்னா ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்றது தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்க ரிட்டோரிக்கல் கொஸ்டின். தென் அனஃபோரா அப்படின்னா ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்குமா, வென் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருக்கு. தென் பர்சனிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு நான் ஹியூமன் திங்
ஒரு பொருளா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், ஒரு நான் லிவிங் திங்குக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கோட கேரக்டரிஸ்டிக்கை பொருத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்லும்போது அதை பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம். இங்க ஹீல யாரை சொல்றாங்க? ஸ்டாரை சொல்றாங்களா? ஸோ ஸ்டார் வந்து லிவிங் பீயிங்கா? இல்ல. ஸோ ஸ்டாருக்கு வந்து ஹீ அப்படின்ற ஒரு பர்சன், ஓகேங்களா, பர்சன் மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால இட் இஸ் அ பர்சானிஃபிகேஷன். தென் யூ ஷுட் நோ யுவர் லிட்டில் லைட், ஓகேங்களா, இங்க யுவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறதுனால இட்ஸ் அ பர்சனிஃபிகேஷன். தென் அகைன் ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படின்றது அலஃபரா சொல்லலாம். தென் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் ரெப்பிட்டிஷனாகவும் நம்ம சொல்லலாம். தென் பாருங்க டார்க் ஸ்பார்க் அப்படின்றது இமேஜினின்னு சொல்லியிருக்கோம். ஏன் நம்மளுக்கு சென்சஸ் வந்து தூண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது இமேஜினின்னு சொல்லாம, இப்போ டார்க்னா உங்களுக்கு 1 செகண்ட் உங்க மைண்ட்ல வந்து போயிருக்கலாம், டார்க்னா நல்லா இருட்டா இருக்கிறது, தென் ஸ்பார்க்னா என்ன நல்லா வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் அன் இமேஜினரி. தென் பீப் அப்படின்னா என்னது? உங்க யார் வந்து எட்டி பார்ப்பாங்க ஒளிஞ்சிருந்து? மனுஷங்க தான், அப்படின்னா மனிதர்கள் தான் அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும். இங்க ஸ்டார் வந்து எட்டி பார்க்கறதா ஸ்டாருக்கு வந்து ஒரு பர்சனிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஐ அப்படின்னு ஷட் யோர் ஐ, ஓகே, ஸ்டாருக்கு ஐ இருக்கா? இல்லை கண்டிப்பா. ஸோ ஸ்டார் வந்து பர்சன் மாதிரி கன்சிடர் பண்ணி ஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இட்ஸ் அ பர்சனிஃபிகேஷன். தென் அகெயின் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் இஸ் அன் ரெட்டோரிக்கல் கொஸ்டின். ஸோ இதோட போய் முடிஞ்சிச்சு. நம்ம போயிட்டிக் டிவைசஸும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.